வணக்கம். கார்த்திகேசன் பேசுகிறேன். எப்படி இருக்குங்க? இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் இட்லி, ஓகேங்களா? இட்லி அண்டு முள்ளங்கி சாம்பார், அதான் விஷயம். மேடம் சாப்பிட்டாச்சு. ஏன்னா அவங்க டயர்டில் இருப்பாங்களே. நான் எப்படி என் நியூஸ்லாம் பார்த்து அது முடிக்கிறதுக்கு எனக்கு எப்படின்னு 10:30 ஆகிடும். அப்புறம் தான் நம்ம தூக்கத்துக்கு போகணும் பெட்டுக்கு, ஓகேவா? அப்புறம் பண்ணலாம். இந்த சீரியலில் 2 சீரியலில் ஒரே டேரக்டர் எடுக்கிறாரா என்னன்னு எனக்கு தெரியல. ஜிடிவி தான் நினைக்கிறேன். முதல் சீரியலும் கிட்னாப் பண்ணி போயிடறாங்க ஒரு பெரியவரை பணத்துக்காக. சரி, ஏதோ ஒரு ட்ராமா வைக்கணும். 2வது சீரியலும் அதே மாவட்டத்தில் கிட்னாப் பண்ணி போயிடறாங்க. அவர் போய் வாட்டர் டேங்க்குள்ளே இறங்கிடுறாரு. அவரை பிளாக்மெயில் பண்ணி அவர் கடத்தை பார்க்குறாங்க. அப்பாவை கடத்திட்டாங்கன்றாங்க. ஏன்னா ஒரே டேரக்டர் 2 சீரியல் பண்ணால் அப்படி தான் இருக்கும். நம்ம தான் பிரித்து பார்த்துக்கணும் போகிறது. அதான் மொத்தத்தில் சீரியலே இப்படி தாங்க இருக்குது. ஓகே, நான் சீரியல் பார்க்குறதில்ல. பார்க்கும்போது இவ்வளோ டென்ஷன் வராது தான் விஷயம், ஓகேங்களா? அப்புறம் இன்னொன்று, ஒரு ரொம்ப ஏழை அவன் என்ன பண்ணுறான், டெய்லி வேலைக்கு போகிறது வர்றது, சைக்கிளில் போவான். போகிறதும் அவன் யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அந்த ஊரில் யாருமே, அந்த தெருவில், அந்த வீட்டில், அவன் வீடு இருக்கிற வீட்டிலேயும் சரி தெருவிலையும் சரி யாருமே கண்டுக்க மாட்டான். அவன் பார்த்து வேணேன்னு போவான், வேலையை முடிச்சுட்டு வரான். இப்படி இருக்கும்போது அவன் ஒரு நாள் கேரளா போகிறான். போயிட்டு அங்கே லாட்ரி சீட் ஒன்று வாங்கிறான். வாங்கிட்டு அதில் அவனுக்கு 1 கோடி ரூபா விழுந்துச்சு. ஏன்னா இப்போ லாட்ரி சீட் கேரளாவில் மட்டும் தான் இருக்குது. அங்கேருந்து தான் ப்ரைஸு விழுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுக்கு 1 கோடி விழுந்துச்சு. இது அவன் 1 கோடிக்கு இப்போ அதிபதி ஆகிட்டான், சொந்தக்கார ஆகிட்டார். இப்போ எல்லாம் பார்க்குறவங்கப்பா 1 கோடி ரூபா அவனுக்கு கிடச்சிச்சு, பெரிய ஆள் அவன் அப்படின்ட்டு அவன் மறுபடியும் அவன் அதை பற்றி கண்டுக்கல. அவன் படம் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டான். ஏதோ கொஞ்சம் செலவுக்கு அப்படி இப்படி அவனுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட கொடுத்து அம்பாடு இருக்கான். ஆக பணம் அவன்கிட்ட இருக்குது. இப்படி இருக்கும்போது அவன் பாட்டு வேலைக்கு போகும்போது திடீர்னு வணக்கம் வைக்கிறாங்க. வணக்கம்பா வணக்கம்பா வணக்கம்பான்றாங்க. இத்தனை நாள் வைக்கிறதுக்கு என்னத்துக்கு வைக்கிறேன், அப்புறம் சைலண்டாக போயின்னு வந்தோம்னா இதை ஜனங்க பார்த்தாங்க. 1 வாரம் பார்த்தாங்க, 10 நாள் பார்த்தாங்க, 20 நாள் பார்த்தாங்க. ஒரு நாள் ஒருத்தர் மறக்கிட்டார். ஏன்பா, நான் உன்னை மதித்து வணக்கம் வைக்கிறேன்ல, வணக்கம்பான்னு, நீ ஏன் திருப்பி வைக்க மாட்டேன்? இல்லை, இத்தனை நாள் வச்சது. சரி, இத்தனை நாள் வச்சதில்லை, இப்போ நம்ம சொல்கிறேன், நீங்கள் அதுக்கு மரியாதை தரணும்ல. அவன் மரியாதை கொடுக்காம போனால் எப்படி இருக்கும்? ரைட், நாலுலேருந்து சொல்கிறேங்க. வணக்கம்பா அண்ணா, இவனா தானேப்பா வணக்கம் சொல்கிறாங்கப்பா. யாருன்னா வணக்கம் வச்சா வணக்கம் சொல்கிறாங்கப்பா, வணக்கம் சொல்கிறாங்கன்னு இப்படியே சொன்னான். அதில் ஒருத்தர் கேட்டார், நான் வணக்கம் வைக்கிறது உனக்கு, நீமா வணக்கம் சொல்கிறாங்கப்பான்னு சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறது அந்த 1 கோடிக்கு தானே, அதனால் அந்த 1 கோடிக்கிட்ட சொல்லிட்டேன், உனக்கு வணக்கம் சொல்கிறாங்கப்பா அப்படின்னு. ஆக இதில் என்னென்னா, மனுஷனுக்கு மரியாதை இல்லைங்க, அவனுக்கு வசதி வாய்ப்பு வந்தால் தான் அதுக்கு மரியாதை தராங்க. அதுதான் இது கதை, ஓகேவா? இதை ஜாலியாக எடுத்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பணத்தை